சூச்சோலேருந்து பெய்ஜிங் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சூச்சோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து பெய்ஜிங்க்கு வந்து அடுத்த ட்ரெயின் நம்ம பிடிச்சி ட்ரெயினில் தான் போவோம். இருக்கிறதுலே லோ காஸ்ட் ட்ரெயினில் தான் போவோம். வாங்க பார்ப்போம். ஃபைனலாக 300 மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். இது நார்த் ஸ்டேஷன். ஆக்சுவலி சூச்சோ நார்த் ரயில்வே ஸ்டேஷன், நார்த் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பெய்ஜிங்க்கு வந்து இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ வண்டியை நிப்பாட்டியாச்சு. இப்போது நடந்து போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் சைனீஸ் போலீஸ் பூத். ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து போலீஸ் பூத் இருக்குமோ அது மாதிரி சைனீஸ் போலீஸ் பூத் இது. ஸோ ரீச் ஆகிட்டோம் தான் நினைக்கிறேன். நிறைய இவி வெஹிக்கிள் தான் இருக்குங்க. இப்போது அவங்க எல்லாம் பச்சை கலர் எல்லாமே இவி. ஸோ சைனா போலீஸ் கார். ஸோ இன்றைக்கி டாம் ஃபெஸ்டிவலாக தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில். சைனீஸ் டாம் ஃபெஸ்டிவல், அதாவது நம்ம ஊரில் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குற மாதிரி இது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இது இன்னைக்கு. வெல் வந்தாச்சு. இதான் சூச்சோ நான் சரி இங்கிலீஷில் சொல்லிடுறேன். சூச்சோ நார்த் ஸ்டேஷன், நார்த் ஸ்கொயர் ஸ்டேஷன். சூச்சோ சவுத்தும் இருக்குது, 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது நார்த்து. ஹலோ ஹாய். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. இங்கே வந்து தான் பண்ணுங்க. ஆமாடா. இல்லை வருமா? ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட். ஏன்டா? சும்மா. ஓகே ஓகே. நல்ல கூட்டமாக இருக்கு போல இன்னைக்கு. நல்ல கூட்டம். அப்படியே பெஸ்ட்டாக இருந்தோம்னா லேட் ஆகிடும் நினைக்கிறேன். போயிடுவோம். வரல. ஐயோ 25க்கு ட்ரெயின். உள்ள போயிடுமா? போயிடலாம்டா, உள்ள போயிடலாமா? இப்போ என்ன டைம்? இது போறோம்னு சொல்லிடுறேன். ஓகே, கால் பண்ணி சொல்லிடு. உள்ள போயிடலாம் சொல்லிடுறேன். ரொம்ப கூட்டமாக இருக்கு, அதனால தான். ஓகே, அவங்க வந்துட்டாங்களாடா? வராங்களா? வர ட்ரெயின் பஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுப்பா. கேட்குதுப்பா, சொல்லுப்பா. இல்லை, என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் இந்த செக்யூரிட்டி செக் பக்கத்தில் இருக்கோம். பாஸ்போர்ட்டாக இருக்கோம்ல. பாஸ்போர்ட்டாக வைக்கிற இடத்துல இருக்குப்பா, நார்த் என்ட்ரன்ஸு. எவ்வளோ ஜிபி? ஓகே ஓகே சொல்கிறேன். ஸோ செக்யூரிட்டி செக். செக்யூரிட்டி செக் வந்துட்டு இங்கே தான் இப்படி தான் போகணும். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு பாஸ்போர்ட், நம்ம பாஸ்போர்ட்டை காமிச்சோம். நார்த்து போகலாமா சவுத்து போகலாமா? என்னதுடா பாஸ்போர்ட்டை ப்ளர் பண்ணுவியா வீடியோவில்? பாஸ்போர்ட்லாம் காமிக்கல. ப்ளர் பண்ண மாட்டோம். எல்லாரும் எப்படி பண்ணுறது? நீ எதுவும் காமிக்கிற? ஃபோட்டோ எடுக்கலாமா எல்லா பாஸ்போர்ட் வச்சு? அப்படிலாம் இல்லைல்ல. அதிசயம் என்னவென்றால் இந்த சிங்கத்தை பார்த்திடுவோம். ஓகே ஓகே. இந்த வீடியோ பாரு, எங்கேயோ ரீச் ஆக போகுது. இதெல்லாம் பயங்கரமாக பேசியிருக்கேன் வீடியோவில். இன்னைக்கு ஒரு புடி. ஃபர்ஸ்ட் ட்ரெயினை மிஸ் பண்ணாம புடி. நீ ஹாப்பிங்கோ போட்டா நாளைக்கு போட்டிருக்கீங்க, இன்னைக்கே வந்தீங்க. ஓகே. இது ஓல்டு பாஸ்போர்ட், அதெல்லாம் அட்டாச்சாக இருந்துச்சு. ஷிஷே எங்கடா? சரிவா எங்கடா? ஏய் போகலாம் போகலாம். இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. மறுபடியும் ஓகே. ஸோ செக்யூரிட்டிக்கு பேக் போட்டுரும். தண்ணி எதுக்கு எடுத்து போகிற? ஓகே.
செக்யூரிட்டி செக் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் எடுப்போம். வெற்றிகரமாக முடிந்து விட்டது. பிரின்சி எடுத்துரு. ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷன், சூச்சோ நார்த் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்தா பியா 25 ஜி டீயை காணுமேடா. எங்கடா காணும்டா. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து டி சீரீஸு 525 செகண்ட் ஃப்ளோர் 4A. ஓகே 4A டி 110. ஸோ லிஃப்ட் ஏறி மேலே போகணும். 2A 3A 4A தான் நமக்கு. ஸோ நாட் எ லிஃப்ட், எலிவேட்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஏ ஷோ 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 ஷோ. என்ன வேகமாக வர்றாரு தம்பி. வரட்டா வேலு வரட்டா. நம்ம கூட ராஜ் இணைந்திருக்கிறார். பாரு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லெவலுக்கு வச்சிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனை. என்ன கூட்டம், எவ்வளோ செக்யூரிட்டி செக். சோனி முடிஞ்சிச்சு. இது மட்டும் கீழே விழுந்து தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், சீனா அகதி ஆயிடுவேண்ணா. ஸோ கேஎஃப்சி நல்லா இருக்கு. 4A தானே நமக்கு. இந்த சைடு தான் பி இருக்கு, ஏ இந்த சைடு வராமா. என்ன கூட்டம்டா இன்னைக்கு. நான் கூட எம்டியா இருக்குன்னு பார்த்தனே. ட்ரெயின் யாரோ பிஃபோராக வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷன் ஹெல்ப் டெஸ்க்கு ஏதாவது வந்துச்சுன்னா கேட்டுக்கலாம், இங்கிலீஷ் சப்போர்ட்டோட இருக்கும். ஸோ ஷாங்காய்க்கு நாங்கள் சூச்சோலேருந்து இப்படி தான் போவோம். ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் ஏரியா தனியாக இருக்குது. ஸோ 4A கவுண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு தானே. ஓப்பன் ஆகணும். T10 ட்ரெயின் நிற்கிறேன். 110. டீயா, சுடு தண்ணி, கோல்டு வாட்டர் எல்லாம் பிடிச்சிட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். எத்தனை லிட்டர் வேணுன்ற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். ட்ரிப் ஆரம்பிக்க போகுது. சூச்சோ டு பெய்ஜிங். என்ன போயிட்டா ஒன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டோம்னா நம்ம பாஸ்போர்ட் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நம்ம பாஸ்போர்ட் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். ஸோ டிக்கெட்டை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பாஸ்போர்ட்டில் வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணும்போதே வந்துடும். ஸோ அதனால் டிக்கெட் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது மேக்ஸிமம். சைனீஸ்க்கு வந்து சைனீஸ் கார்டு வச்சுருப்பாங்க தனியாக. ஸோ நம்ம ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் தான். 明年吧，现在也规定了，坐火车一律身份证啊，而且是有效证件。 நம்ம ஆதார் கார்டு மாதிரி சைனீஸ் கார்டு. என்னடா இவ்வளோ 票是给你们报销用的，车票上面信息有的，是报销凭证。 由上海开往北京去的 ஓகே. ஸோ டி சீரீஸ்க்கு நம்ம போகிறோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம் ட்ரெயின் ஏறுறதுக்கு. T110 ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம ட்ரெயின் தான் ஓடிட்டு இருந்தா. எலிவேட்டரில் இறங்க போகிறோம். முடிஞ்சதுக்கப்புறம் நன்றி சொல்லலாமா இல்லை திட்டலாமா டிசைட் பண்ணிட்டு கலந்து அழைச்சிட்டு வந்து பேசுங்க. ஏதாவது கேட்கல. இல்லை வடிவில் கிரிக்கெட் மேட்ச் சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து வந்து அப்ரிசியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி பார்த்துன்னு சொல்லுங்க. என்ன சார் வேளாண் லீட். ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் எப்படி பாரு. சரி சரி
புல்லட்லேயே போட்டிருக்கலாமோ? ஹாய், ஹலோ. இறங்கியாச்சு, காலை விட்டாச்சு, முதல்ல கடிச்சாங்க. அதோ இருக்கும், இங்கே இருக்கு. இன்னும் 2 பெட்டி தாண்டணும். ட்ரெயின்குள்ளே போயாச்சு. இவ்வளோ கூட்டமாக இருக்கு. அங்கேதான் நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. நல்லா இருக்கலாமா? எல்லாம் ஃபுல்லாக இருக்கு. இடம் இருக்கா வேலு? ஓகே, இல்லைடா, நான் பாஸ்போர்ட்டை ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். ஸோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ 15 hours ஜேர்னி ஃப்ரம் சூச்சோலேருந்து பெய்ஜிங்க்கு. அரௌண்ட் 1000 kilometers away, I think so. 1500 kilometers. ஒரு 15 hours ட்ராவல். காலைல ஒரு 8 o'clock போல் நம்ம போய் ரீச் ஆயிடுவோம். இதுவே புல்லட்டில் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 5 hours ஜேர்னி ட்ராவல் இருக்கும். புஷ்பா கேட்டாங்களா? யாரா புஷ்பா? ஸ்டார்டிங் தெரியுமா? ஸ்லீப்பர் கிடைக்கிறதுனா இங்கே வச்சுட்டு கீழே தூக்கலாம். தமிழனோட புத்தி தான். நம்ம ட்ரெயின்லாம் அப்படிதானா? நீங்க வேற இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க. நான் சொன்னேன் கே சீரிஸ் சீட் அது. உங்களுக்கு கே சீரிஸ் பத்தி தெரியாதோ? கே சீரிஸ் என்னது? இந்த மூணுமே ஒரே சீரிஸ். புஷ்பா இல்ல, புஷ்பா வந்து கொஞ்சம் ஸ்பீடா போகும். கே வந்து ஸ்லோவா இருக்கும். டி வந்து ஸ்பீடா போகும். நீங்க புஷ்பா வந்து டி சீரிஸ் போகும். டி சீரிஸ் தான் புஷ்பா இருக்கும். 15 மணி நேரம் வேகுதல் தான். 15 மணி நேரம் ட்ராவலில் ஒரு டைம் நடப்ப ஒரு 10 ஆயிடுச்சு. 8 PM அரௌண்ட். ஓகே. ஓ, இதெல்லாம் வாங்கி குடிச்சிருக்கோம். இப்போ ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்னடா விளாட்றீங்க? ராஜர் ராணி. ஓகே ஓகே, இந்த பேப்பர் கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜா ராணி விளையாடுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஐயே, இந்த பிரிஸ்கிரிப்ஷன் கிழிச்சிக்கிட்டு இருந்தவங்க இங்கே வந்து இதை கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ், அடுத்த டைம் எங்கேயாவது போனீங்கன்னா மறக்காம சீட்டு கிட்ட எடுத்துட்டு போங்க. நாங்கள் மறந்துட்டோம், அதனால தான் ராஜா ராணி விளையாடுறோம். ஓகே ராஜா இன்னும் ரெடியா இல்லையா? என்னது? குளுக்குடா, குளுக்கு குளுக்கு குளுக்கு, நல்லா குளுக்கு. என்ன குளுக்குற? குளுக்குடா. ஓகே ஓகே ஓகே. என்ன விழுந்துருச்சு குளுக்குற குளுக்கு. ஓகே, மொத்தம் எத்தனை சீட்டு? 7ஆ? ஒரு குழுக்கள் ஒழுங்கா வர மாட்டேங்குது. 7 சீட் இருக்கு. ஓகேவா? ஓகே. ராஜா, ராணி, மந்திரி, சோல்ஜர், போலீஸ், தீஃப், சுந்தரி, பால்காரன். ஓகே ஓகே. நோ சுந்தரி. புஷ்பாவே இல்ல, சுந்தரிலாம் கிடையாது. ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்றோம். கேம் ஸ்டார்ட் பண்றோமா? எடுங்க எல்லாரும், எடுங்க ஒன்று. நான், நீ. ஓகே ராஜா, நமக்கு என்ன வந்திருக்கு நம்ம பார்ப்போம். சீட்டை பார்த்துருவாங்க. ஓகே, என்ன வந்திருக்கு? ஓகே, நமக்கு இதான் வந்திருக்கு.
திருடன். Who is the யார் போலீஸ்? யார் Who போலீஸ்? is the thief? யார் Sorry, police? Hey, I'm not police. Police. ரிமைண்ட் பண்ணுங்க. No, I'm not. டேய் அதுக்கு ஏய் கொடுத்துட்டு என்னடா பண்றீங்க? யார் போலீஸ்னு சொல்லணும். நீ தான் யார் போலீஸா? ஆமா நான் தான்டா போலீஸ். இல்ல நான் போலீஸ் இல்ல. நான் போலீஸ் இல்லப்பா. சரி. போலீஸ் யாரு? ஓகே நான் தான் போலீஸ். ஓ Bad acting. Bad acting. No. அப்ப பாத்துக்கோங்க அப்ப நான் தீபா இருந்தா இன்னும் வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருப்பேன். Okay. ஓகே. என்னது? ஒருவேளை vlog பண்றவங்க தான் தீபா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். நெய் பேட்டா நெய். பலவசமா திட்டா. பல வருஷமா. ஓகே. ராஜா நீயா தீஃப்? எல்லாரோட ஃபேஸும் காட்டுங்க. ராஜா நீங்களும் காட்டுங்க. ஓகே. 10 பர்தமா. ராஜா பகு சாரி இருக்கீங்களா? ராஜா பகு. ராஜா பகுத் மாதிரியா? ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கெஸ் வந்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது கத்துறியா தள்ளி. அதான் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட். என்ன திருடன் சொல்லிட்டேன். ஓ என்னை பார்த்தா திருடனா தெரியும். உங்களை நான் திருடனா சும்மா கூட சொல்ல மாட்டேனா, நீங்க இருக்கவே மாட்டீங்க. கடவுளே. இன்னுமா கண்டுபிடிக்கல? என்னம்மா சிரிப்பு போலீஸா இருக்கு? என் வாயில நான் திருட்டு கொடிங்களா இருக்கீங்க. யாரை பார்த்தாலும் திருட மாதிரி தான் இருக்கீங்க. என் வாயில எப்படி அக்காவை திருடன்னு சொல்றது? அக்கா. அக்கா நீங்க திருட இல்ல, மாதிரி இல்ல, தெரியும். இல்ல. But still நீங்க இதுல சோறு வரை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? நான் சர்வீஸ் பண்றாரு. சரி ஓகே. அப்ப சோல்ஜரோட ஹெல்ப் நெக்ஸ்ட். யார் சோல்ஜர் சொல்லுங்க. நான் தான் சோல்ஜர். Okay. ஹெல்ப் பண்ணு. காஸ்டியூம் அப்படிதான் இருக்கீங்க. சொல்லுங்க. லேடி போலீஸ். கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்றாங்க கெஸ்ஸிங்ல. ஓகேவா? ஓகேவா? எனக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு. எனக்கு தோணுதுதான். பட் ஆனா லாக் பண்ணிடலாமா இல்ல வேற ஒண்ணு இருக்குமோன்னு எனக்கு இன்னொரு டவுட்டா இருக்கு. இல்லை. இல்லை. ராஜராஜன் காட். இங்க காட்றாடி. ஃபைனலி தீஃப் காட். ராஜாவா கேட்டப்ப கம்முன்னு இருந்தீங்களே bro. இப்படி செஞ்சிட்டீங்களே. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பிடிங்க. சரி பாயிண்ட் போடணுமா? ஐயோ நானா பிரியாக்காவோட இந்த ஐஸ்ல ரோல் பண்ண பதிலா ஓகே பிரியாக்காவா இருக்கு ஒரு கெஸ். பிரியாக்கா மூஞ்சி ஐஸ்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆனா அதுக்கு உள்ளே சம்பந்தமே இருக்காது. சரிங்க. அண்ணா எனக்கு பேசுற நான் இறங்கிடுறேன். நான் அடுத்து புல்லட் வரேன். நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க. ஜாலியா போயிட்டு வாங்க. நான் வந்து ராஜா. ஓகே. ஓ ரிவீல் பண்றீங்களா? ஓ சாரி ஏனொன்னு பண்ணல. நீங்க என்னது? நான் வந்து மில்க் மேன், பால் ஊத்துறவன். யாருக்கும் ஊத்திர மாட்டீங்களே. நிறைய பேர் இங்க இருந்து போறதுக்குள்ள யாருக்கும் பால் ஊத்திர மாட்டீங்களே. வாட்ட அடி. ஓகே பிரியா என்னது? ராஜா 1500. 1500 அப்படி இல்ல ஜி. இப்படி போடுங்க ஜி. ஆமா சொல்லுங்க. கீழ அப்படியே பாயிண்ட் போட்டுட்டே வாங்க. நேம்ஸ் இங்க வந்து பிரின்சி, இங்க வந்து வேல். ஓகே. டாக்டர் பிரியா வந்து இப்போ சிந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாயிண்ட்ஸ் அக்கா வந்து பாயிண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ரதா, நம்ரதா இல்லக்கா நர்மதா. விபின். நம்ரதா. Which language are you talking? Tamil. 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 We are from India. Induran. Oh, Nan Hindu the woman. Nan Hindu. Doi. Nan Hindu Hu Yang the English. So your official language is still English, right? No, Tamil. No, actually there is a lot of difference between official language and a native language. Oh, So that's we have lot of official language, but when we use in a government, we only use English and occasionally Hindi, like that. So we don't have any specific national language. We have official languages, like nearly 10 or 12 official languages, like so. how many official languages are I think 10 or 12, I think. So. No, 18. Wow. Total 18. 18. in the whole country? In whole country there will be 18 official languages.
They are 18. Yeah. That's amazing. 30. There are usually there are 30 languages, but officially recognized 18 languages. Are you going to Beijing? Yeah. Are Going. you working there? No, we are students. Indian medical students. Oh, which school are you? Sudha Dashwe, Suzhou. Suzhou University. Jiangsu. So are you from the same department? Yeah. Yeah. Oh, what's your major? Medicine. So you are learning traditional Chinese? Yeah. Western? Allopathy Yeah, plus Western yes, Western plus What traditional kind of Chinese. medicine? English medicine. Western medicine. They கூட traditional Chinese தான் வரும். So where are you going to graduate? From China. இல்ல, when are you? Okay, this 2 June. months. This 2 months. In 2 months you Yeah. will be Right now we are in graduate. internship. So are you going to stay in China No. or you're going back to? Mother country. So you'll go to Beijing for a vacation. Yeah, right. So where are you going to go? Great Wall. The Great Wall? Yeah. What's the Tiananmen next? Square. Actually, Tiananmen Square. yeah. Tomorrow we are planning to see Jingshan Park and Jingshan Park. Jingshan Park. Jingshan Park. Yeah. Jingshan Park. Oh, Jingshan Park. 金山村，对。 Jingshan. Jingshan Park. Oh, good. Because my Chinese food. Oh, yeah, the tones are. And Tiananmen Square. So you are in your early 20s? No, we are in the last 20s. Oh, really? I'm late 20s. Oh, late. So you go to school pretty late? Yeah. So in your country, what are the averages and age student going to school? Is it 7 or 6? 5. 5. 5? Yeah. No, I mean to go to elementary school, not 5. 5. 5 இல்லடா 4 டா. Elementary school. Elementary. 4 or 5. That's kindergarten. Yeah, kindergarten. Yeah. No, I mean like a grade 1, grade 2. Yeah. Actually kindergarten usually at the age of 4 and grade 1 at the age of 6. 5 or 6. There will be like 3 sections. So how can you be late 20s? Are you still in university? Are you Actually, in graduate student? due to COVID. Due to COVID, 3 months we went to Due to pandemic. pandemic. COVID. Coronavirus. COVID pandemic. COVID-19. என்னடா இது? Oh, you are 19? No. we are not 19. I'm sorry, I cannot ask. COVID. Oh, okay. So, COVID-19. Yeah, So 3 years. 3 3 years we were in India. you didn't go to school. No. Yes. Yeah, that's 3 years. So We you. were in India. Oh, so. We could not come back to China. You can't The Chinese government has some restrictions on Oh, us. so you couldn't go back to Suzhou University. How is the university? I've never been to there. The university is so good. It's very cool. Yeah, very good. So why did you choose go to University of Suzhou? It's very ancient. It's been like 100 years. It's what? It's very ancient. Oh, it's very ancient. Yeah, it's like yeah, 100 ancient. years. Ancient. Ancient. eBay Nianda. Nian. They started like a 1930s. Oh, so it has a long history. So how do you like the school? Yeah, it's very good. Oh, are people very friendly? Yeah, they are done. Are there many internationals? Yes. Lot of interest. Nearly 500. 500. Yeah. How many of them are from India? Nearly 300. Wow, that's pretty. 300. Yeah. So here you only have 7. Yeah, 7 schools. You are like friends or? Yeah, friends. Yeah, friends. Are you classmates? Yeah. No, actually, I'm a senior. They are juniors. Oh, they're juniors. Yeah. Oh, you are the only one who is gonna graduate in 2 months. I'm very old person. No. I mean, congratulations. You're gonna to earn money for your family. That's great. So, are you going to
a hospital or like where are you going to work? Yeah, hospital. So what kind of hospital? It's a public or it's private? Private. So why do you choose to go to a private hospital? To get a public hospital, we have to clear some exams. Oh, are you going to Yeah. pass it? Yeah. Is it better to go to a public hospital? Yeah. Why is it better? We will get a lot of money. Oh, so your salary is a little higher. Yeah. Yeah. So are you going to further your study, like get a? Yeah. Yeah, postgrad, higher studies. Oh, so you are going to continue your study in India, not Yeah. in China. No, India. So you will start to work first, right? Yeah. Then maybe you will go back to get another degree. Yeah. So does your family support you, or are you? Yeah, they are supporting me. So far they are still. Yeah, they are supporting me. But in 2 months you can Yeah. support but- yourself. Yeah. Do you have student loans? Yeah. You need to pay back. No, not much. So how many countries have you been? இங்க பாருங்க ரீல்ஸ் பண்றோம் நம்ம போறோம்னு சொல்றேன் Great. ஓகே எப்போ நீங்க சொல்லுங்க Which நாளைக்கு கிரேட் காலைல Malaysia. Malaysia. Oh, good. And the third one. Singapore. Oh, I have been to Singapore. Oh, good. You're very informed. I'm an English teacher. Oh, very good. Your English is so good. I teach English. I studied in America for 4 years. Oh, great. So my second child was born there. So he is American. Oh, great. So he is going to go to America to get his degree in mathematics. So he loves mathematics. Very My older son is in Beijing. I have Oh. 2 sons. Oh. So I'm going to visit him. So you are from? Where are you from in China? Yeah, I'm Chinese. No, I know. Where are you from? Oh, where? Zhejiang. Georgia.对，浙江 province. So your second son is studying. First son is in Beijing. Is he working or studying? He is a student, a postgraduate. Oh, okay. So he's 23. So a little bit younger than you. How old is your mother? My mother, 50. 50. Yeah. So you have other siblings, right? Yeah. I have elder sister. You know the population in your country is Yeah. bigger Yeah. than China. So you have several siblings. 1, 2, or We have 2 siblings actually. oh. Okay. Our country have 2 children policy. Now Yeah. you mean 2 children For each yeah. family, Each family 2 children. no matter which class are you, right? Yeah, sure. That's Each no class. Like There's for no example, class there. difference. We What don't have a class difference. what will happen if you have a third child? Nothing will Nothing will happen. So why No there restrictions. is a 2 child? To Because to run a family, economical point of view. in economic. Lower class people, Uh-huh. people who are earning very less, they cannot spend so much money of all the children. So they just stopped with the 2 children. So most of them, right? Yeah. And mostly due to population. So what happens if they have 3? They cannot afford, right? Yes, they can't. Not like that. Yeah, little bit tough to. Is the public school free for everyone? No. No. Even for elementary and middle school, not free. In China, we have 9 years of free school from grade 1 to grade 9. Okay. But So- in India, there will be like kindergarten will be like pre-KG, LKG, UKG. Then from grade 1, grade 2, grade 3, grade 4, grade 5, grade 6, 7, 8, 9, 10, 11, 12. There are 12 grades. But it's 12 grades. yeah, Each grade you need to pay, right? yeah, right. Not. There's government school is free. on. In public school, we don't have to pay. In government school, Yeah, little bit less. You pay a little bit money, Yeah, right? yeah, in public. Oh, but private school is very expensive. expense. Yeah. So you are English teacher working in Jiajing?
Jiaxing. What? You are from where? Zhejiang. Zhejiang. Yeah, the capital is Hangzhou. Yeah. Hangzhou, okay. 对，上有天 Zhejiang. 堂， Zhejiang 下有 province. 苏 Yeah, 杭 I。know. Okay. I went to Hangzhou. Hangzhou. Hangzhou where province? Zhejiang province. From Hangzhou, you're going to visit your children's house. Yeah, I'm going to Beijing to see my older son. Okay, I have okay. 2 sons. Okay. Yeah. So you are working as an English teacher in Zhejiang. I am an English teacher. Oh. Yeah, Oh, I have great. been working for many years since I get my degree in America. So I studied teaching English as a foreign language. What's your age right now? What? What's your age? Oh, I'm 48. 48. Yeah. Nearly my mother age. Yeah, so I just asked your mother, is it polite Yeah. to ask her age? It's okay. Yeah. In China, it's okay, but in America, some people don't Don't like like. you asking their age. Oh, yeah. Okay. Your Sorry. son, your first son, where he is studying? In Chaoyang区. No, in states. Oh, it's In you- US. No, in US. Oh no, he's going to there. Oh, Okay. Where he's going? When? This fall, this Where? autumn. Where? Oh, Wisconsin. Yeah. Have you? Which- Oh, you haven't. Many been there. states, right? Which state he's going? I mean, in Wisconsin is in the middle west. Middle west. Oh, Middle West. okay, Yeah. like there's a lot of names like Los Angeles. Oh no, it's far from Los Angeles, It's okay. in middle. Middle Okay, a little then- bit Middle East, west. Middle East. Okay. It's, Middle East. You know the Great Five Lakes. Yeah. Yeah. The one lake is called the Michigan Lake. Okay, Michigan. Yeah, Michigan Lake. It's Okay. quite close. Okay. So they have great cheese. they have. Yeah, Your son will get a lot of cheese. I don't know, but I know in University of Medicine they have a master's degree for making cheese. So I was surprised. They have a master degree just for making cheese. You know that? So making cheese is a big deal. So in American supermarket, you probably can find like 70, 80 kinds of cheese. Yeah. They love cheese. So there are lots of overweight people. I don't know if they eat too much sugar or cheese or I don't know. Americans don't eat very healthy. They eat a lot of junk food. Junk foods, yeah. There are many overweight people. Yeah. Very surprising, yeah. Especially in Wisconsin. So in 1 year and 2 months you will be graduating, right? No, only 2 months. Only 2 2 months. months. Oh, okay. So all of you will go back to India. India, yeah. Nobody will choose to stay. Actually, we choose Is to it stay, allowed? but yeah, we are allowed to stay. But the thing is, we won't get the work visa easily in China. But Okay. if you are excellent, no, I mean academically excellent, maybe you can get a work permit, right? Yeah, sure, we will look. Are you looking forward to that, Because or you miss here, your country? You go back? in China, the salary is very low. Salary is very low. For doctors. But if you work for private hospital, In China, salary is in India is also not too high, right? Yeah, but we will see the family. We will be with the family. Oh, so the living expenses will be a little bit. 学习，真的学习。நாங்க ஏதோ சைனீஸ்ல ஓட்டுறோம் நீங்க அங்க பாருங்க 行政管理的那个 Yeah, administration. MBA 吗？你是 MBA 学生吗？对对对 Masters in Business Administration. Yeah. So you are still studying, right? 在哪个大学？南京大学 Oh, 但英语不太好 University. Nanjing University. Nanjing, okay. Excellent. So in Nanjing also there are a lot of Indians is there, right? In Nanjing University. 英语有点不太好 Ah, Sorry. in Nanjing. Hindu. Yeah, Nanjing.
In Nanjing, lot of Indians is there available. 有没有很多印度人？南京 I don't know. You Okay. don't know. Actually, some of the friends are there in Nanjing before, past 2 years back. 那南京大学肯定有很多国际留学生，只不过你没有接触到。我有很多，但是印度人比较少。哪个国家？ permission வாங்கிடலாம் விடுங்க. 我说港澳台的要更多一点，然后 西方来的。但是他东亚那边是接挺多的，那吉尔吉斯那些其实。A science teacher in Same English teacher. No, not same. So you're both the teachers. Yeah. 地理老师听他们讲就是听不懂，他们妈妈对爸爸快就是听不懂。 Oh, love you then. yes, they are teachers. Yeah. When did you begin to learn English? From first grade. From kindergarten. Oh, so you have been learning for almost 20 Yeah. Yes. Yes, almost yes. 20 years. Not 20 years. About 12. We have subjects. Our subjects will be in English. For example. All subjects Yeah. are taught in English. Okay. Everything is in English. What we study, this is English. Everything is English only. What we study is English. So actually your English are really good, right? No, actually, No? Actually, we are speaking the British English. We are. So your reading is better than your speaking, right? No, our writing is better than speaking. I mean reading, you can read. Yeah. I'm reading and writing is better, but when we speak, it's a little bit difficult. No, you speak perfect English. But The accent, it will be. you and me, we are Asians. Yes. We study. When we talk, we can understand. But Yeah. when we go to US or Britain, Australia, their accent is very different. They Yeah. cannot understand us. Americans, they speak a pretty standard. Yeah. I know, and I don't have much difficulty. It's not so difficult. So But- if they realize you are foreigners, they can speak a little bit clearly and slower. Are you looking forward to visit the United States? In future, If we get a chance, we will show. Yeah. The world is very big. So Yeah. Actually, he is going to do masters in US. yes. you Yeah. you are going to have an internship. No, I'm planning to do. Oh, which state are you going to? I'm from Texas. Texas. Yeah. Oh. University of Texas. Yeah, I'm thinking so. So you are going to major in management. Yeah, America. Yeah, I'm looking for. That is very expensive. Yeah. Are you getting a scholarship? No. So you need to support yourself. Yeah, I just want to. You can work. Yeah. As a student, you probably can work 20 hours per week. Yeah. When I was a student in the United States, Uh-huh. I work too. I work for the computer lab. I work for the admission office. So I taught English. I taught Chinese to local kids. So every Sunday morning. So because the living expenses was very high, and now the currency exchange rate is 现在美元汇率挺高的。对，人民币贬值。 So it's pretty hard. 听你讲能听得懂，听他们讲听不懂。 place is good to visit in Beijing? Oh, which place is worth visiting? Yeah, both is visiting. Oh, first I think you should go to the Great Wall. Which one you planned? Second. I went to the Summer Palace, 颐和园. What is that? It is a- Forbidden City. No, that's the Forbidden City. 那是紫禁城. But what you are saying is different from. Yeah, the Summer Palace. It's like you can search the Summer Palace. Summer. Summer Palace. ஆமா Spring, கேள்விப்பட்டிருக்கேன். summer, Yeah, autumn. summer. Palace. It's very big. ஓமந்தா. Right? 把它放在桌子上啊。 என்னாச்சு? பெருசா இருக்கு ஏன் மேல வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு போல. 放桌子上。
一会儿晃掉下来了。哦，好了好了好了，谢谢谢谢。咚。 Okay 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 okay. I'm curious, what kind of sports do you guys like? Badminton? Badminton. Okay. You Our mean Player? you mean soccer no badminton. Badminton. Shuttle. and football? Football. You play football? What's He plays. No, not You're a football. football player? Oh, great. What's your favorite club? 成都人潮 What? No, No. England. 荣成 of Barcelona. 荣城。就是 I'm asking you. from China's 那个 Okay okay. I support China. The English leagues. I like Do you know Messi? Manchester. Oh. Manchester United. the city. Manchester City. Oh. Really? You play Oh, football? No, I know to play, but I'm not Actually, a good what's player. the national game of China? What is the national game of China? Yes. What is the national game of China? I don't think there's a national game. National game. Maybe ping pong. Ping pong. Ping pong. Table Ping pong is tennis. national. Okay. I don't know, But we have because it doesn't require a lot of space. So Okay. it's easy and affordable. So you don't need a lot of money to play. But in India, it's hockey. Do you know oh hockey? yeah. Yes. That's a national game. Oh really? And people usually, most of the people like cricket. Do you know cricket? Oh. Do you guys play baseball? Not baseball. It's the name no, of no, I cricket. mean- Cricket. Yeah, we usually used to You play. do? Oh, you Yeah, also but play. not occasionally. Do you play ping pong in India? No. Yeah. Sometime. Yes. Are there table tennis? Yeah, table tennis. Yeah. Oh, there are, right? Yeah. Okay. Girlfriend. Huh? Girlfriend. No. My girlfriend of 浙江 No, University. new. Oh, she's from which university? 他说什么？这个他说的我也听不懂。你再说一遍。 Can you repeat? No, he said about A girlfriend. studying in university. Which university? Which university? 哪一个大学？ My girlfriend. Yeah. 浙江 University. 哦，浙江 University. So you both from Zhejiang? No. I'm from Nanjing University. Oh, okay. I'm from Zhejiang. He's from Nanjing. So we are from Zhejiang. My girlfriend from 浙江. Girlfriend is from ஜிஜிம்மா நீங்க சொன்னீங்க அந்த இடம் அந்த இடமா Zhejiang. அது Zhangjiang. ஜங்ஜங்ஜி ஓ We are planning to go Zhangjiang. Oh, 张家界. Yeah, next month. Next month. Oh, Mingyu. so you go back to Suzhou. Yeah. Then you will take a train to Yeah. Zhangjiang. to 张家界. Yeah. Yes, spring is கிட்ட போட்டாச்சு yes. வாங்க, Next வாங்க, month வாங்க. it's a little bit hot, but it's Yeah. still okay. Okay. Yeah. 他们要去 But 张家 other than 界. Summer Palace, what are the places we can see at Beijing? I mean, visit at Beijing. Summer Palace? Other than Summer Palace. Oh, actually, I'm not familiar with Beijing. Okay. I have only been there 3 times. So each time I stay there for only 2 or 3 days. Okay. So I just cannot reckon. When you're born, there was Where was what? no. Actually, when you're born, if there is any rule about a family having one child, Yeah. No. Yeah. It's the policy was taken effective in 1978. I'm pretty sure. Approximately. Okay. Yeah, so I have an older brother, so I cannot have younger brother or sister because very soon after I was born, the only child policy took effective. Now, we allow the 3 children in each family. Oh. Yeah. Super. So government will take care of everything for that 3 children? You mean the government support? Yeah. Yeah, now the government support. Yeah. What So, are the benefits you are getting from government? like free 9 years education from grade. Great, but great. but kindergarten is not free. Yeah, kindergarten is all you pay by yourself. Yeah, but from grade 1 to grade 9. Okay. கூட்டம் பிடிக்குங்க so your son, where he is studying in Beijing? Where is he studying? Yeah, Beijing. It's called
Chinese Science of Academy. Yes. He's learning, studying microelectronics. Microelectronics. Yes, microelectronics. It deal with the microelectronics which deal with. No, microelectronics. Microelectronics. Yeah. I mean, it's, this type of course deals with what type of electronics? like things used like Mobile phones. yeah. Okay. That's right. Yes. என்னை எடுக்காத தம்பி. What is this? Why do you choose to study medicine as your career? Are you very interested or? Yes, absolutely. So you want to help the sick. So great. Thank you. I don't want to study medicine. Why? Because I think I don't like see those injured people blood. It's just not my cup of tea. I think. Yeah, I admire you. I mean, but I'm not going to choose like. Yeah, so it's a little bit too much for me, and I think it's very stressful. I think I'm not sure. It's Quite pretty. stressful only. It's true, it's stressful. So how are you going to relax yourself? We are going for vacation. No, right now. Like Listen that. to music. Yeah. Have nice food. I don't know. Each one will have different things to relieve the stress. No. எடுக்காதடா. ஆமா நீ கொஸ்டின் கேட்டா நீ நான் எடுக்காம வேற என்ன பண்றது? Do you நல்லா have a போகுதுல்ல? boyfriend? ஏய் கண்டிப்பா நான் கொஞ்சம் No one. Only he have new Pingyo. Is it easy to find a boyfriend? No. No, my parents. They won't allow. Is it difficult? Yeah. Why is it difficult? In India there's a lot of things, lot We of have barrier. arranged marriage policy. There's a lot of barrier between a boy and a girl in India. So he has a girlfriend. Are Okay. you going to get married soon? Very soon. In 1 year? Yeah, in 2 years. In 2 months? No. It's little bit late. Where is your bride? She's studying. She's studying. She's student. Yeah. Now she's in India, right? Yeah, she's studying. How is the marriage policy in China? More? So we have the minimum age, like you cannot marry before a certain age. What's the minimum age? I think it's 21. 21 for both female and male. For female. Okay. For male. Okay. What about the female? I think it's 20 or 19. 19. Yes. ஒரு பால் போட்டாரு. Good. Usually people get married like at least 25 or 24. Okay. I got married when I was 24. Oh, great. And I have another one question. In India, usually after 12th grade, our parents will guide us to take a course. And how about in China? Your parents will. No, actually, our parents will support to get a course and everything, like education. Oh yeah, But in China, how about it is? we support our children as well. Okay. You mean the money or After my question is, after marriage? no, after marriage, not after marriage. Before marriage? After 12th grade, I mean, you have 9 grades, right? Yeah. Oh yeah. Then you go to high school. Yeah, high school. You need to pay. Okay. According to your mindset, how? I mean, The tuition fee. yeah, tuition fees and everything. It's like not too big, not too much. Okay. It's like around For example, I will ask a question. 3,000 Okay. yuan.
Okay, Around. I have a question. If, for example, if I am a Chinese born child, after 9th grade, I like to go to high school. Yes. So I like to do medicine. If I like to do medicine, Uh-huh. how my parents will support? You go to high school. Okay. Then for 3 years, Okay. you choose to go to a medical college Yeah. or university. Okay. Then you can major in medicine. Okay. My question is not like that. But in Chinese university, this major usually lasts 5 years instead of 4. Oh. Lots of major you only have like a 4-year duration. But Okay. for medicine, it usually lasts 5 years, 1 year more. Okay. So Okay. you study more. Okay. வேலு வேலு ஆக்சுவலி நான் என்ன கொஸ்டின்னா இப்போ நம்ம கேள்விப்பட்டோம்ல லைக் கிரேட் முடிச்ச உடனே அவங்களே படிக்க விட்டுருவாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் தான் கட்டுவாங்க. ஸோ அவங்களே பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட்டே பார்த்து கொடுப்பாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து 9th வரைக்கும் கவர்மெண்ட் ஃபீ கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம காசு கட்டணும். அதான் அவங்க சொல்லுவாங்க. ஓகே 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 After you get married, will you still Okay. live with your parents? And another question. For example, if your son likes a girl to Oh, get yeah. married, how you will allow? How what? I mean, you won't stop them, like you won't separate them, right? It depends how old he is. Okay. If it's too young, Not to him. After 21 age. if he's older than 21, Yeah. If he likes a girl and tells you, "Mom, I like her. She's my girlfriend." If he introduced to you, what you will do? what will we do? You. We usually like treat the girl nicely. Okay. So you will make her to marry your son, right? If my son, if they love each other as Okay. parents, we should support them. Yeah, great. What about at your age? I mean, how you got married? How did I get married? Yeah. Oh, my husband and I, we wasn't introduced by others. We get to know each other by ourselves. How? While work or at college? College, I mean, at university, higher studies, or at or doing work? after work, After work, yeah. you know each other. We began to know each other when we were in middle school. Okay. Then we went to different high school. Okay. Then we went to different university. Okay. After we graduated, Okay. so we came back to the city, the hometown. Okay. Then we have chance to Okay. get know each other a little better. Okay. So we started to date. Then in 2 years we got Oh, married. okay, great. Sounds good. A good conversation. Thank you. You're welcome. இப்போ 11 ஆகுது சைனா டைம். ஸோ பெய்ஜிங்கில் இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா Early morning. எவ்வளோ இருக்கு? 10 டிகிரி இருக்கு. ஸோ 12 o'clock போகும்போது 9 டிகிரி. காலைல 8 மணிக்கு எவ்வளோ இருக்கும் பாரு. Like July. ஸோ 8 AM 8 டிகிரி ரொம்ப குளிரும். ஸோ ஜர்க்கின்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். ஓகே. ஸோ விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தா இப்போ 6:23 AM. இன்னும் ஒரு 2 hours இருக்கு. சமையல்காரா நான் வேலை சீஸ். எப்படி என்ன பண்ணுற? காலை மணி 6:30. ஓகே. ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் எழுந்து விட்டார்கள். போலீஸ்கார் பெய்ஜிங் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். டைம் என்னடா இப்போ? 8:20. இந்த இடம் தான் எடுத்தீங்களா? ஸோ பெய்ஜிங் ஸ்டேஷன் 还往后转，还往后看。 ஃபீலிங்லாம் பண்ணுறாங்க.但是他们聊天说什么还是能听到。
பேலஸ் மாதிரி இருக்கு பழனி. பழைய பேலஸ் இருக்கு மாதிரி இருந்துச்சு.他男生选文科的第一年出来，我看看，语感不好，语文也差，语文也很一般。ஃபைனலி பெய்ஜிங் ரயில்வே ஸ்டேஷன் அடைஞ்சிட்டோம், வந்துட்டோம். ஸோ இறங்க போகிறோம். ஃபைனலி வந்துட்டாங்க. என்ன வேலை? 15 மணி நேரம் கழிச்சு ஒரேடியாக வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு புடி முதுகு தண்டியா வளைஞ்சிருக்குன்னா நம்மளும் வாழ்க்கையில் வளைஞ்சு இருக்கணும்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணிக்கணும். ட்ரெயின் ஜெர்னி மாதிரி. ஃபைனலாக இறங்கிட்டோம் பெய்ஜிங் ஸ்டேஷனில். வலது கால் எடுத்து வச்சிட்டோம். எங்கே ஓட்டானுங்க? ஸோ இதான் பெய்ஜிங் ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ எக்ஸிட் ரீச் ஆகிட்டோம். ஸோ லைனில் நிற்கிற வெளியே போகிறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பெய்ஜிங் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தாச்சு. ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் ஸோ பாருங்க, இதுவே ஏன்ஷியண்டாக வச்சுருக்காங்க. எல்லாம் ஏன்ஷியண்டாக அமைச்சிருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ்.